வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். பல நாள் காட்சியில் தெரிந்தவர் இப்பவெல்லாம் இறைவன் காட்சியில் வருகிறவர்கள் பற்றி சிந்திப்பது இல்லை. காரணம், கண்ணை மூடினதுமே காத்திருந்தவர்கள் மாதிரி தரிசனம் கொடுப்பர், வணங்குவர். அவர்கள் இருக்கும் சூழலை ரசிப்பார், மறைந்துவிடும். இது தொடர ஆரம்பித்தது. இத்தோடு இறைவன் யாரை பார்க்க வேண்டும் என்று எண்ணியதும் அவர்கள் காட்சியில் கிடைக்கும். கேட்பதற்கு பதில் வரும். இறைவனுக்கு இது சாதகமாகவே இருந்தது. இருந்தாலும் சின்ன வயது, படித்து கொண்டு இருந்தார். பகர்வதற்குரிய தோழமை இல்லை, தானும் விரும்பவில்லை. இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டு இருந்தன. 8வது வகுப்பு, 13 வயது. சைக்கிள் கத்துக்க ஆசை. இறைவனின் வயது நண்பர்கள் எல்லாம் சைக்கிள் ஓட்ட கற்று இருந்தனர். பள்ளி விடுமுறை நாள். இன்று கற்றுக்கொள்ள விரும்பினார். எதிர்வீட்டு அண்ணன் தங்கப்பன் இறைவனை விட 5 வயது மூத்தவர். இறைவன் அவரிடம், எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தரீங்களா என்றார். உடனே சரி என்றார். அம்மாவிடம் கூறி வாடகை காசு வாங்கி கொண்டு ரோட்டு முனையில் இருந்த சைக்கிள் கடைக்கு ஓடினார். இறைவன் சென்றது அரைவண்டி எடுத்து வரத்தான். அப்போது அரைவண்டி வெளியே போய் விட்டது. முழு வண்டிதான் 3-4 இருந்தது. 3-4 நின்றது. இறைவன் போய் அரைவண்டி கேட்க கடைக்காரர், இப்பதாப்பா எடுத்துட்டு போறாங்க, 1 மணி நேரம் ஆகும் என்றார். இறைவனுக்கு அழுகை வந்த மாதிரி இருந்தது. தங்கப்பன் அண்ணனை சரி செய்துவிட்டு வந்திருக்கிறோம், 1 மணி நேரம் ஆகும் என்றால் அவர் மனம் மாறவோ வெளியில் போகவோ செய்தால் என்ன பண்ண என்று யோசித்தபடி நின்றார். கடைக்காரர் தெரிந்தவர். சிரித்தபடியே, 3 வருஷத்துக்கு முன்னாடி அரைவேண்டி கத்துக்க வேண்டியவன் இப்ப வந்து கேட்கிறே, பேசாம முழு வண்டியை அரைப்படல் போட்டு பழகு, சீக்கிரம் கத்துக்கலாம் என்றதும் எங்கிருந்து இந்த வேகம் வந்ததோ சரி என்று சொல்லி ஒரு வண்டியை தள்ளிவிட்டு வந்தார். முழு வண்டியையும் இறைவனையும் பார்த்த தங்கப்பன் அண்ணன் முழித்தான். உன்னை யாரு இதை எடுக்க சொன்னது? உனக்கு பேலன்ஸ் வராது, என்னை சாச்சிடும்பா, பேசாமல் கொண்டு விட்டு வா என்றபடி அலட்டிக் கொள்ளாமல் வீட்டுக்குள் சென்று விட்டார் சிரித்தபடியே. இறைவனுக்கு அழுகை பொத்தி கொண்டு வந்தது. பகல் 11 மணி இருக்கும். தெருவில் இறைவன் மட்டும் சைக்கிளை பிடித்தபடி தண்டனையை அனுபவிப்பன் போல் நின்றிருந்தார். சைக்கிளை ஸ்டாண்ட் போடவும் தெரியாதவனாக, ஆபத்து பாண்டவர் மாதிரி சைக்கிள் கேரியரை பிடித்து கொண்டு நின்றவர் நமஸ்காரம் என்றதும் திரும்பி பார்த்தார். அருகில் நிற்பது அருணகிரி என்றது மனது. சாமி, நான் பிடிச்சுக்கிறேன், அரைப்படல் போடுங்க. என்ன தைரியமான வாசகம்! அவர் காலில் விழ வேண்டும் போல் இருந்தது. ஓட்டுங்க சாமி. வண்டி நின்றது. இறைவன் ஹேண்ட்பேரை பிரித்தபடி காலை இடையில் விட்டு பாதியாக மிதிக்க அந்த வீதியை ஒரு சுற்றி வந்தார். பார்ப்பவர்களுக்கு இறைவன் ஓட்டுவது போன்ற தோரணை. முழு பாரமும் தாங்கி இறைவனோடு ஓடி வந்தவர் அருணகிரியார். வண்டியில் ஆர்வம். அவர் பாடிய தத்தகரத்தில் ஈர்ப்பு ஆனந்தமாக இருந்தது. 2 சுற்றுக்கு உடன் வந்தவர் 3வது சுற்றுக்கு நகர்ந்து விட்டார். இறைவனே ஓட்டினார். வீட்டில் இருந்து வெளியே வந்த தங்கப்பன் அண்ணன் இதை பார்த்து, ஓட்ட தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்றபோது இறைவனால் அவர் மீது கோபப்பட தோன்றவில்லை. அவர் பிடித்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் ஓட்டுவோமா என தோன்றியது. அருணகிரிநாதர் எப்படி வந்தார் கேள்வி. வண்டியை ஸ்டாண்ட் போட முடியவில்லை. அண்ணே வந்து ஸ்டாண்ட் போட்டு தாங்கண்ணே என்றதும் நடிக்காதே என்றபடி வீட்டுக்குள் போய்விட்டார். பக்கத்திலே அருணகிரியார் இன்னும் நின்று கொண்டு இருந்தார். யாருக்கும் தெரியாமல் இதுபோல் 3 முறை சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டினார். ஒவ்வொரு முறையும் அருணகிரியார் ஆதரவோடு. அன்று சைக்கிள் எடுக்க காலையில் சென்றார். அருணகிரியாரும் பக்கத்தில் நின்றார். சைக்கிளை தங்கள் தெரு நோக்கி திருப்பினார். வேண்டாம், நேராக போகலாம் என்று கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் அரைப்படல் போட்டு ஓட்ட வைத்து மருத்துவால் மலை அடிவாரம் வரை நகர்த்தி வந்து சைக்கிளை பூட்டி வைக்க சொல்லி மலை ஏற வைத்து குகைக்குள் அமர வைத்து 13 நாட்கள் இறைவன் யார் என்று இறைவனை உணரவிட்டார். இன்று சைக்கிளை தொட்டால் அருணகிரியார் ஸ்பரிசம் வரும். இறைவனை தரிசித்த சித்தர்கள் குழுமத்தில் அருணகிரியாரும் அமைவார். வாழ்வோம் வாழ்விப்போம்.